யோசிக்கிறீங்க, நான் ஏன் ஒரு இடத்துல சிக்கி கொண்டு இருக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் ஏன் எனக்குள்ள ஒரு விடுதலையை கொண்டு வர முடியல, ஏன் இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு மகளே மகனே, இன்வைட் மீ, ஐ வில் கம் அகைன். பலவீனமான இடத்துல கர்த்தர் பலத்தை கொடுப்பார். வசனம் என்ன சொல்லுது? உன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த, எகிப்து கையிலிருந்து விடுவித்து வந்த உன் தேவனாகிய கர்த்தரை துதி. நான் மீண்டும் ஒரு விடுதலை உனக்கு தருவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிரித்த முகமா சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கும். பக்கத்தில் தட்டி, ரைட்ல லெஃப்ட்ல தட்டி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க இப்ப 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் புழுக்களும் அரித்த உங்களை கெடுத்த வருஷத்தின் பலன்களை இந்த வருஷம் திரும்பவும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஐயோ, அது மாத்திரம் இல்லைங்க, திரும்ப கொடுத்துறது மாத்திரம் இல்லை, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. ஹல்லேலூயா. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. சில பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி தான், எவ்வளவு பெரிய பதார்த்தத்தை வச்சாலும் ஏதாவது ஒரு குறைய, எல்லாம் ஓகே, அதில் மட்டும் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, எல்லாம் ஓகே, அதில் மட்டும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குது, அது மாதிரி ஏதாவது ஒரு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா திருப்தியின் மனசு இல்லை. நம்ம எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் வந்துட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. ஒரு பையன் வாழ்க்கையில் ஒரு ஸ்கூலுக்கு போய் சேர்க்குறோம், இல்லை அவங்க வேலைக்கு போய் சேர்க்குறோம், ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஆனால் ஒரு இன்கம்ப்ளீட்னஸ், அதாவது ஒரு முடிவு வராமல், ஒரு திருப்தி வராமல் அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சம்பூர்ணமாய் பர்ஃபெக்டா நீங்க சாப்பிட்டு. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? திருப்தி அடைவீர்கள். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு எது இம்பார்ட்டன்ட்னா, சம்பூர்ணமா சாப்பிட்றோம்பா, சாப்பிட்டோம்பா, அது இம்பார்ட்டன்ட் இல்லை, திருப்தி அடைவது தான் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. கஞ்சி குடித்தாலும் கூழ் குடித்தாலும் இல்லை, நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ, எதை கொடுக்கிறாரோ அதை நம்ம சாப்பிடும் போது ஒரு திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருப்தி அடைவாய். வாசிங்க தொடர்ந்து. சார், உங்களை பட்சித்த எல்லா பிரச்சனையும் இருந்து சார், உங்களை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு அதை ரெட்டந்தனையா கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை சார், தாண்டி உங்களுக்கு திருப்தியின் உணவுகளை கர்த்தர் தருவார். மூணாவது என்ன பண்றாரு? உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை, உங்களை அதிசயமாய் 2024 கடந்து 25க்குள்ளே வந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். உங்களை நடத்தி வந்த, அல்லேலூயா, சாதாரணமான விஷயம் அல்ல. ஆமென். நீங்க பிளான் போட்டது ஒண்ணு, நடக்கிறதும் நடந்ததும் ஒண்ணு. அல்லேலூயா. நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம், இது இப்படித்தான், இந்த வடிவத்தில் தான் வரும் என்று. ஆனா கர்த்தர் சொல்வார், அந்த வடிவத்தில் வராது மகனே, அது வடிவமே இல்லாமல் நான் கொடுக்கிற வடிவத்தில் தான். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை. கர்த்தருக்கு எகிப்து ஜனங்க மேல கோபம், சரியான கோபம். ஆண்டவர் சொல்றார், இப்போ நான் பூமியை புலகிறேன்,
எல்லாம் உள்ள போயிடுவாங்க. இவங்க மாதிரி நன்றி கெட்ட ஜனங்களை வணங்கா கழுத்துள்ளவரை நான் பார்த்ததே. மோசே போய் நீங்க ஆண்டவரே நடுவில் நிற்கிறேன், ஐயோ தயவு செய்து அதை மாத்திரம் அங்கிருந்து அழைத்து வந்து அவங்க கடவுள் பாரு நடு நட்டாந்திரையில விட்டு சாவடிச்சிட்டாரு சொல்லுவாங்க. சரித்திரம் தப்பா பேசும், தயவு செய்து அதை மாத்திரம். சரி போ, ஊழியக்காரன் உன் நிமித்தமாய் அவர்களை மன்னிக்கிறேன், ஆனால் அவர்கள் யாரும் கானான் தேசத்தை பார்க்க மாட்டார்கள், என் தரிசன பூமிக்குள்ள போக மாட்டாங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தரிசன பூமி இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கான தரிசன லீபனோன் பூமி ஒன்று இருக்கு. அல்லேலூயா. லீபனோனுக்கென்று ஒரு தரிசன பூமியை கர்த்தர் முன் குறித்து விட்டார். அல்லேலூயா. அதனால தான் உங்க பலனும் இல்லை, என் பலனும் இல்லை, அவர் ஆவியினாலே கர்த்தர் காரியத்தை சாதிப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை எப்படி பாருன்னா ஊழிய பாதையில கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை உன்னை நடத்தி வந்த அதிசயமான வழிகளை நீ நினைத்து துதிப்பாய். ஹல்லேலூயா. எப்படி இந்த மாதிரி ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய அடிமை தினத்திலிருந்து எப்படிப்பா எங்களை விடுவிக்க போறீங்க யூதர்கள் கேட்கும் போதெல்லாம் சொல்றாரு, உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த, எகிப்து கையிலிருந்து விடுவித்து வந்த, அமலேக்கின் கையிலிருந்து உன்னை விடுவித்து வந்த உன் தேவனாகிய கர்த்தரை துதி, நான் மீண்டும் ஒரு விடுதலை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்க ஸ்டக்காய் ஒரு இடத்துல நிக்கிறீங்களோ, அது ஸ்டக் ஆயிட்டீங்க, இதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க உடனே பண்ண வேண்டியது, ஆண்டவரே நான் ஸ்டக் ஆயிட்டேன், ஆண்டவரே நான் ஸ்டக் ஆயிட்டேன், ஆண்டவரே கொஞ்சம் எண்ணெய் போட்டு தள்ளி விடுங்க ஆண்டவரே எல்லாம். ஹல்லேலூயா. ஸ்டக் ஆகும் போதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே அந்த ஸ்டக்ல இருந்து என்ன விடுவிச்சீங்க, இந்த ஸ்டக்ல இருந்து என்ன பழைசுல என்ன பண்ணாரோ அதை புதுவிதமா புதுசுலயும் அதை விட பெருசாவும் பண்ணுவார். நீங்கள் பட்சித்து போட்ட எல்லா விளைவுகளையும் எல்லா பலன்களையும் நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். மூணாவது சொல்றாரு, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்களாக. அது எபிரேயத்தில் இருக்கு, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த யெகோவா தேவனை, வாசிங்க அந்த வசனத்தை, சாப்பிட்டு திருப்தி அடைந்து. அந்த ரெண்டு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்க தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. யெகோவா என்னும் தேவன், யெகோவா என்னும் கர்த்தர். எங்கெல்லாம் ரெண்டு வார்த்தை வருதோ அப்பெல்லாம் யெகோவா உள்ள வராரு. யெகோவா என்னும் தேவனை தான் இங்க தேவனாகிய கர்த்தர்ன்றாங்க. நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா I am one who the Yehovah the Lord, Yehovah the Lord, யெகோவா கர்த்தரை துதிப்பீர்கள். அவர் டிமாண்ட் பண்ற ஒரே விஷயம் நீங்க அவரை துதிப்பது தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அவரை துதிப்பது தான் அவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரே விஷயம். அல்லேலூயா. அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு. யூதர்கள்லாம் ரொம்ப கடினமானவர்கள், எல்லா பிரமாணத்தையும் தெரிந்தவர்கள், தசமபாகத்தை செலுத்துகிறவர்கள், பலிகளை செலுத்துகிறவர்கள், கரைச்சு குடித்தவர்கள் பிரமாணத்தை. ஏன்னா வயிற்றுல இருக்கும் போதே 3 தடவை கேட்டுருவாங்க. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் குடும்பத்தோடு உட்காந்து படிப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாமே ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாம் தெரிஞ்சும் வேஸ்ட், நீ என்ன துதிக்காம இருந்தனா நீ தெரிஞ்சு வச்சிருக்க எல்லாமே வேஸ்ட். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்ற ஆண்டவர், நீங்கள் என்னை துதிக்கவில்லை என்றால் இந்த கல்லுகள் என்னை துதிக்கும். அவர் எதையும் உருவாக்குவார். அல்லேலூயா. மனுஷ தீர்க்கதரிசிக்கு கழுதையை விட்டு பேசுவாரு, மிருகத்துக்கிட்ட அவர் வந்து நிற்பாரு, செடியை எரியாம பார்த்துப்பாரு, தண்ணியை பிரிப்பாரு, அவர் எல்லாமே பண்ணுவார். ஆனா ஒன்னே ஒன்று என்னன்னா, ஸ்டக்கு மட்டும் நம்ம ஆகக்கூடாது. ஸ்டக் ஆயிட்டோம்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, கர்த்தர் எங்கேயோ அங்க ஒரு அசைவாடுதல் இருந்து கொண்டே இருக்கும். தேவ ஆவியானவர் இருந்தானா ஒரு அசைவாடுதல் இருந்து கொண்டே இருக்கும். தேங்கின தண்ணி நாத்தடிக்கும் சீக்கிரமா. அல்லேலூயா. ஒரு தண்ணி ஒரு இடத்துல தேங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? நாத்தடிக்கும், கொசு வரும்,
அதுக்கப்புறம் அது காவா தனியாக மாறும், கலர் மாறும், இதெல்லாம் ஆகிடும். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜீவியத்தில் ஸ்டக்காய் ஒரு இடத்துல நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கலர் மாறும். ஜப கலர்ல இருந்து உலக கலரு மாறிடும். ஆனால் இங்கே வித்தியாசம் என்னன்னா, இங்கே ஜப கலரில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் பிரகாசமாக இருப்பீங்க. மோசே அவரை பார்த்துட்டு வந்தான், முகம் பிரகாசமா இருந்தது, அவனை கண்டவர்கள் பயந்தார்கள். தேவ பிரசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஜனங்க உங்களை பார்த்து பயப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ பிரசனம் இருந்துச்சுன்னா உன் பரிசுத்த பார்த்து ஜனங்க பயப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சாயம் கலர் மாறுது வச்சுக்கீங்களேன், ஜபத்திலிருந்து உலகத்துக்குள்ள போச்சுன்னா ரொம்ப அழகாயிடுவீங்க. எல்லா கிரீமும் போடுவோம், கண்ணுக்கு ஒரு கிரீம், மேலே ஒரு கிரீம், அங்கே கிரீம், இங்கே கிரீம், எல்லாம் பூசுவோம், அழகா இருப்போம். ஆனா உலகத்தின் அழகு தான் இருக்குமே தவிர உன்னதத்தின் அழகு நம்ம கிட்ட சேரவே சேராது. அதெல்லாம் தப்பும் கிடையாது, அது ரைட்டும் கிடையாது. நான் அதை டிஃபெண்ட் பண்ணி பேச வரல. நான் என்ன சொல்றேன்னா, நாம் தேங்கி விட்டால் நம்முடைய நிறங்கள் மாறிடும், நம்முடைய குணங்கள் மாறிடும். நம்ம வாசனையா இருந்த நாம ஸ்மெல் ஆயிடுவோம். நாம இப்படிதான் கர்த்தருக்கு இருந்தவங்க வேற மாதிரி ஆயிடுவோம். அதனால தேங்குற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்பவுமே ஆவியானவர் வந்தார்னா ஒரு அசைவாடுதல் இருந்துட்டே இருக்கும். He will make us live. ஒரு உயிரோட்டமா இருக்கும். இருள் சூழ்ந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையா இருந்து ஆழத்தின் மேல இருள் இருந்தது, அதுக்கு மேல ஜலத்தின் மேல ஆவியானவர் தூங்கி கொண்டிருந்தாரா? அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் இருந்தா உங்களுக்குள்ள ஒரு அசைவாடுதல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகர் நதியிலே போறான். அந்த நதியில நின்றுந்த தண்ணியா ஓடுற தண்ணியா? ஓடும். ஆவியானவர் வந்தா ஒரு காரியம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஒரே இடத்துல இருக்கவே. அல்லேலூயா. மேல் வீட்டறையில கூடின உடனே ஆவியானவர் இறங்கினார் அந்த 120 பேர் மேல. அவர்கள் அமைதியா ஸ்டக்காய் உறைஞ்சிட்டாங்களா? ஐயோ ஆவியானவர் வந்துட்டார், ஸ்டக் அப்படியேட்டாங்களா? நவமான பாஷைகளை வர்றங்களினாலே அசைவாடி அக்கினிமயமான நாவுகள் புறப்பட்டு அந்நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நல்லா கையை தட்டி கர்த்தருக்குள்ள சொல்லுங்க, ஆவியானவர் வந்தா அசைவாடுதல் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் வந்தா அசைவாடுதல் இருக்கும். இஃப் யூ ஆர் ஸ்டக், நீங்க ஸ்டக் ஆயிட்டீங்களா, ஆவி வெளியே போயிட்டுன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ நின்றுட்ட ஒரு இடத்துலனா ஆவி மிஸ் ஆகுது. ஆவி ஆனவரை உள்ள இன்வைட் பண்ணணும். இஃப் யூ ஆர் ஸ்டக், இஃப் யூ ஆர் ஃபீலிங் யூ ஆர் ஸ்டக், நீங்க யோசிக்கிறீங்க நான் ஏன் ஒரு இடத்துல சிக்கி கொண்டு இருக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் ஏன் எனக்குள்ள ஒரு விடுதலையை கொண்டு வர முடியல, why am I stuck here, ஏன் இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு மகளே மகனே, இன்வைட் மீ, ஐ வில் கம் அகைன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூப்பிட்டால் மீண்டும் வருவார். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை தேங்கல்ல விட மாட்டாருங்க. அவர் வந்தா நீரோட்டம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. மோசே ஸ்டக்காய் நிக்கிற, ஆண்டவரே இங்க செங்கடல், இங்க எகிப்து வருது, எப்படி பாடுற ஆண்டவர் சொல்றாரு, கோல் எடுத்து ரெண்டா பிளக்கும். அவர் வந்தாருன்னா நீரோட்டம்லாம் அப்படியே விலகி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எதுவுமே நின்று உன்னை அப்படியே தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. கீழ்காற்று வந்தது, ரெண்டாக பிளந்தது, ஜனங்கள் அமைதியா 20 லட்சம் பேர் அழகா கடந்து போனாங்க. அந்த நாள் தான் என்ன நாள்? முதற் பலன் அறுவடையின் பண்டிகை, பொங்கல் கொண்டாடுறமே, அந்த நாள் தான் என்னது? அறுவடையின் பண்டிகை. பார்லி ஹார்வெஸ்டா, வீட் ஹார்வெஸ்டா, கோதுமையா வார்கோதுமையா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அடக்கம், செங்கடலில் இருந்து வெளியில வருவது, முது பிறப்பு. ஹல்லேலூயா. That's a new beginning. Amen. ஹல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லுங்க, ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் அசைவாடி கொண்டிருப்பீர்கள். பாஸ்டர், எங்களுக்கு பணம் அடைக்கப்பட்டுருச்சு, இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நின்று போயிருச்சு, இந்த தண்டல் என்ன பண்ண போறேன்னு தெரியல,
இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன் பாஸ்டர், என் வியாபாரம் இங்கே தாண்டி போக மாட்டுது, என் பிள்ளையை எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், ஐ எம் ஸ்டக் ஹியர், நான் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னீங்கன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் மாட்டிக்கின இடத்துல இருந்து ஒரு அசைவை கொண்டு வருவார். சுவாசிக்கிறீங்களா? மகிமையை நீங்க பார்ப்பீங்க. இந்த வருஷத்தின் ஆசீர்வாதமே திரும்ப அளிப்பார், திருப்திப்படுத்துவார். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த விதத்தை நீங்க சொல்லி துதித்தால், எத்தனை பேர் ஆவியானவரை உணர்றீங்க? தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க? கர்த்தருடைய பிரசன்னம் இங்க அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஆவி எங்க இருக்குதோ அங்க ஒரு அசைவாடுதல் இருக்கும். நீங்க ஸ்டக் ஆயிட்டேன்னு மாத்திரம் நினைச்சீங்கன்னா எனக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா போன வாரம் ஊருப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் என் தலைமையில வந்துச்சு. அந்த ஊருப்பட்ட பிரச்சனையும் எங்கேயுமே நான் ஸ்டக் ஆகி நிக்கல. கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள அசைவாடி கொண்டு இருந்தபடினால் எல்லாவற்றையும் தாண்டி போக முடிஞ்சது. அல்லேலூயா! பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். டோன்ட் ஸ்டக் எனிவேர். எங்கேயும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஆவி இருந்தால் அசைவாடுதல் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருப்பீங்க. தரிசனம் வருது, ஆனா கனி பிறப்பிக்க முடியல. தரிசனம் வருது, ஆனா அது எந்த நன்மையும் பிறப்பிக்க முடியல. தரிசனம் வருது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. காரணம், தரிசனம் வந்த உடனே பிசாசு வந்து நிற்கிறான். அவர் சமூகத்துக்கு கொண்டு வந்து இங்கத்தான் உங்களோடு பேசுவார். பிறவிலே முடவனாய் பிறந்த ஒருவன் இருந்தான். அல்லேலூயா! பிறவிலே முடவனாய் பிறந்தவன், தாயின் வயிற்றிலே அவன் முடவன். பிச்சை எடுக்கிறத அவன் தொழிலா பார்த்துட்டான். என்ன பார்த்துட்டான்? தொழிலா பார்த்துட்டான். பிச்சை எடுக்கிறான், போறான், வரான். ஆனா எங்க பிச்சை எடுத்தான் தெரியுமா? எங்க பிச்சை எடுத்தான்? பியூட்டிஃபுல் கேட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல. தமிழ் என்னது? அலங்கார வாசத்துல. நீ முடவனா இருந்தாலும் அலங்கார வாசல் என்கிற சபையில இருந்தனா ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, எழுந்து போ. அல்லேலூயா! என்கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, நான் உங்களை பார்த்து சொல்றேன், எழுந்து போங்க. ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கும். அல்லேலூயா! நீ முடவனா இருந்தாலும் சபையில முடங்கிரு, கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு வழிகளை திறப்பார். நான் முடவேன், நான் அலங்கார வாசல்லாம் வரமாட்டேன், நான் தூரமா ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்கிறேன்னா அவனால அப்படியே போறாங்க. 2 பேர் போயினே இருக்கிறாங்க. இங்க வா ஐயா, எனக்கு இறங்க, என்ன நோக்கிப்பார், என்ன நீ நோக்கிப்பார். என்கிட்ட ₹1 கிடையாது. அவங்ககிட்ட கேட்றாரு, ஐயா எனக்கு மனம் இருங்க, என்ன நோக்கிப்பார். எவ்வளவு நல்லா இருக்கிற, பிறந்ததுல இருந்தே சப்பானி அலங்கார வாசலுக்கு வந்துட்டல. என்கிட்ட வெள்ளி கிடையாது, பொண்ணு கிடையாது. வெள்ளி குத்தாலும் செலவாயிடும், பொண்ணு குத்தாலும் புடின்னு போயிடுவாங்க. நான் உனக்கு மிக மிக உயர்வானதை தர்றேன். இத்தோட நீ எழுந்து நட. அவன் கால்கள் பலப்பட்டது, எழுந்து ஓடி கர்த்தருக்குள்ள. என்ன பண்ணா? கால் அப்படியே அவனுக்கு வந்த உடனே எங்க அம்மா கிட்ட, அம்மா கால் வந்துச்சு, அப்பா கால் வந்துச்சு. பாடுறா, என்னை பார்த்து கிண்டல் பண்ணிய கால் வந்துச்சு சொன்னானா? நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கீழே இழுந்து கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை கொடுக்கிறாரோ அவங்க எல்லாம் முதல் செஞ்ச காரியம் தேவனை உயர்த்துவதுதான். அலங்கார வாசல் இருந்து ஓடுறான். ஓடி போய் என்ன பண்றான்? ஓடி போய் என்ன சொல்றான்? எல்லாருக்கும் சொன்னானா? அதான் வேதம் சொல்லுதா, ஓடி போனவன் தேவனை துதித்து கொண்டே, என் கால்களை என் தேவனாகிய கர்த்தர் குணமாக்கின துதித்து கொண்டே ஓடினான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய், திருப்தி அடைவாய், நான் அதிசயமாய் நடத்தி வந்த விதத்தை நீ துதிப்பீர்களாக. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 3-4வது வசனத்துல வரும் பாருங்க. உற்று பார்க்கறாங்க. டேய், நீ காசுக்காக என்ன பார்த்த, பிச்சு போடுவேன் பிச்சு. என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற? தாளந்துகள், வெள்ளிகள், பொண்ணுகள்லாம் என்கிட்ட. ஏன்னா அதெல்லாம் செலவாயிடும், எங்கேயாவது போயிடும். யோவானும் பேதுருவும் நோக்கி பாருங்க. அவன் வாசிங்க, அதை உற்று பார்க்கறாங்க. அவன் இங்க பாருங்களேன், அந்த பிச்சைக்காரன் எடுத்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க, ஜாலியாக அப்படியே போறாங்க, இப்படி போறாங்க. ஒரு பாஸ்டர் மாதிரி போயிட்டு இருக்காங்க வச்சுங்க. திடீர்னு அவனை பார்க்குறான். ஐயா ஏதாவது இருந்தா போடுங்களேன். அவனை அப்படி உற்று பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? உற்று பார்க்குறாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இந்த பீஸ் ஏதோ கேட்கறதுக்காக தான் வருது.
ஆனா இவங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட ஒண்ணுமே, ஹல்லேலூயா, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்ப என்ன இருக்கு? கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்ல, ஆனா உள்ள அபிஷேக அக்கவுண்ட்ல ஏராளமான அபிஷேகமும் வல்லமையும் நிறைந்திருக்கு. முதலாவது அவர் ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க, அவன் ஏதாவது எது இப்போ என்னை உற்று பார் அப்படின்றாரு. என்ன பண்றாரு? உற்று பார்க்கறாங்க. ஆஹா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரே கோரஸா உற்று பார் அப்படின்னு போயிடுவோம். நான் உற்று பார்க்கறான். வாசிங்க. உடனே அவர் சொல்றார், டேய் நீ உற்று பார்க்கறதுனால நான் வெள்ளி பொண்ணு போட்டு நினைக்க, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் ஐ டோன்ட் ஹேவ். வாசிங்க. இல்லை, என்கிட்ட இருக்கிறது லீபனோன் சபையாக உங்களிடத்தில் தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நீங்க ஸ்டக்காய் நிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் தடைப்பட்டு நிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் பாஸ்டர் நான் ஸ்டக் ஆயிட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், என்கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில புத்துணர்ச்சி அடைகிறீர்கள்? தேவ ஆவி எங்கேயும் உங்க ரசை வாடுதல் இருக்கும். நான் சபைக்கு வருவேன், நீங்க என்னமோ சபைக்கு வருது கர்த்தருக்கு நல்லது பண்ற மாதிரி கிடையாது. நீங்க சபைக்கு வருது உங்களுக்கு நல்லது நடப்பதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தரை முன்னிறுத்தினா கர்த்தர் உங்களை முன்னிறுத்துவார். நீங்கள் உலகத்தை முன்னிறுத்தினால் உலகம் உங்களை என்ன பண்ண? கீழே தான் தள்ளும். இது வரைக்கும் பரவாயில்ல, இனிமேல் சபையை முன்னிறுத்தணும். தொடர்ந்து வாசிங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க வந்து அப்படிதான் பண்ணுவாங்க, வலது கையை பிடித்து தூக்கி விடுவாங்க. ஹல்லேலூயா. நீங்க தப்பு பண்றதை பார்த்துட்டு பண்ணிட்டு ஆசீர்வாதம் வராது அப்படின்னு போனா ஊழியக்காரனே அல்ல. ஒரு ஊழியக்காரன் வலது கையை பிடிச்சி தூக்கி விடவா, நோ மோர் சின், இதுக்கப்புறம் பாவம் கூட இருக்க, நீ எழுந்துரு, நான் உன் கூட நிக்கிறேன், நம்ம சபம் கூட நிற்கவா அப்படின்னு ஓடிடுறோம். ஹல்லேலூயா. வலது கையை பிடித்து தூக்குவது தாங்க. ஒரு சகோதரனோ சகோதரிய தவறினால் வலது கையை பிடித்து எழுந்துரு, இது இல்ல உன் பிளேஸ். அலங்கார வாசல் வெளியில இல்ல உன் இடம், அலங்கார வாசல் உள்ள. ஆமென். குறைவு பார்த்துட்டீங்கன்னா தனியா கூப்பிட்டு ஜெபிங்க. வாங்க நம்ம போய் ஜெபிக்கலாம் சகோதரி, வாங்க சகோதரர் நம்ம ஜெபிக்கலாம். இப்போ ஜெபத்துல கர்த்தர் நிறைவா மாத்துவார்னு நினைப்பது தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. கையை தட்டி சொல்லு. குறைவுகளை டிஸ்கஸ் பண்ணுவது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. குறைவுகளை கர்த்தருக்குள்ள நிறைவாய் மாற்றும்படி ஜெபிப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்போ அந்த சப்பானிய தூக்கி அடை எழுப்புறார் ஊழியக்காரன். என்ன பண்றான்? தூக்கி எழுந்துரு. வாசிங்க. உடனே ஹல்லேலூயா. ஸ்டக்கா இருக்கிற வியாபாரம், ஸ்டக்கா இருக்கிற வாழ்க்கை, ஸ்டக்கா இருக்கிற ஜீவியம் ஊழியக்கார் சொன்ன வார்த்தையின்படி கேட்டு அப்படி தூக்கி விட்ட உடனே கால்கள்ல பலன் வருது. வாசிங்க. பலவீனமான இடத்துல கர்த்தர் பலத்தை கொடுப்பார். வசனம் என்ன சொல்லுது? உன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வசனம் தெரிஞ்சவங்களை வீழ்த்தவே முடியாது. பலம் உள்ளவர்களை கூட வீழ்த்திடலாம், ஆனா வசனம் தெரிஞ்சவங்களை வீழ்த்தவே. ஹல்லேலூயா. அவன் கால் தாங்க முடம், வாய் முடமே கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கை முடமா இருக்கலாம், வாய் முடமா. ஒருத்தங்களுக்கு நாவு மேல என்ன இருக்குன்னு சொல்லுங்க? என்ன அதிகாரம்? மரணமோ ஜீவனோ அதிகாரம் நாவுல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ மரணனா மரணிக்கும், நீ ஜீவன் பெற்று எழுனா எழுந்துரும். ஏதாவது நினைச்சோம் ஐயோ ஐயோ இல்ல, இயேசுவின் நாமத்துல இப்படியே மறுபடியும் பழையபடி கர்த்தர் செய்வார் அப்படின்னு அறிக்கை செய்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் விசுவாசத்தோடு இருப்பது. அவன் பிறந்ததுல இருந்தே முடம், ஆனா வாய் முடம் கிடையாது.
அப்படியே எங்கெல்லாம் பலவீனம் நீங்க முடப்பட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பெலன் பூரணமாய். ஐயோ அந்த பெலன் பத்தலையே, அவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும். வசனம் தெரிஞ்ச நம்மளை வீழ்த்தவே முடியாது. சோர்ந்து போகிற நேரத்துல நீங்க இதை சொல்லணும், என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களப்பா, எனக்கு அது வேணும். தேவனுடைய ஆவி எங்கேயோ, தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்க அசைவாடுதல் இருக்கும். நீ ஸ்டக்காய் மரணிச்சிருந்தனா ஆவி போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கு, நல்ல ஒரு டாப் டிப் எல்லாம் போட்டுட்டு, நல்ல செண்டெல்லாம் பூசி, முகத்தெல்லாம் பவுடர் போட்டு, தலையெல்லாம் வாரி கொண்டையெல்லாம் போட்டு ஒரு ஜாலியாக சூப்பராக இருக்கிறார். திடீர்னு ஆவி மட்டும் மேலே போயிடுச்சுன்னா அவர் யாரு? அவுட் விக்கெட். அல்லேலூயா. சார் நல்ல கோட்லாம் போட்டிருக்காரு, அவர் தான் சார், இவரு பொணம் சார் அப்படின்னு சொல்லுவாங்களா? அது ஆவி போயிடுச்சுன்னா போனோம். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆவி வெளியில போயிட்டா நாமும் அதுக்கு தான் சமம். நாம் உயிர் பெற்று எழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உள்ளே ஜீவியத்துக்குள்ள வரணும். ஹalleluya. இப்போ சப்பானி கையை பிடிச்சி தூக்கணும்னு 2 காலில் அப்படியே ஸ்ட்ரென்த் வந்துச்சு, அப்படியே குதிக்கிறான். இப்போ முடமா இருக்கிற நாம குதிக்கிற பலனை கத்த தருவார். குதிச்ச உடனே என்ன பண்ணணும்? வாசிங்க. நடந்து குதித்து. ஹalleluya. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதான் அவர் திரும்ப கொடுத்துட்டாரு, திருப்தி அளிச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அவர் நடத்தி வந்த பாதைகளை சொல்லி துதிக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்றோம்? ஏதேதோ பண்றோம். ஹalleluya. அவருக்கு பிசாசு இருக்குதுன்னு தெரியும், ஏவாளு விழணும் தெரியும், ஆனாலும் வெயிட் பண்றாரு. இது என்னத்தான் பண்ணுது? அவருக்கு தெரிஞ்சு அவர் ஸ்டாப் பண்ண மாட்டாருங்க. அவர் உங்க தப்பை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சாருன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டாரு, அங்கேயே ஏவால பட்டார்னு குத்துருப்பார் பின்னாடி. ஹை அங்க போய் பேசாதுன்னு. அவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்ல, 2த்தையும் வச்சிருவார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்க சகோதரா சகோதரியே அப்படின்னு சொல்லுவார். என் பிள்ளையே, என் மகளே, என் மகனே, நீ என்ன வேணுமோ எடுத்துக்கணும். அப்போ நம்ம போயிட்டு ஆண்டவர் எனக்கு இந்த அழகானதெல்லாம் வேண்டாம், அந்த ஏவாள் அப்படியே போய் அந்த மாம்சமான காரியத்தை, அந்த இரத்தத்தை பார்த்து, ஆஹா எவ்வளவு கண்களுக்கு இனிமையும் பார்வைக்கு அழகும் அழகா இருக்குது. நம்ம போயிட்டு இது எப்படி ஆகிலும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. வாட் இஸ் நமக்கு தேவை, வாட் இஸ் நாட் தேவை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப துள்ளி குதித்த அவன் என்ன பண்றான்? ஆடி பாடி நடனம் ஆடி கர்த்தரை துதிக்கிறான். வாசிங்க. ஹல்லேலூயா. ஒருவன் ஆடி பாடி துதித்துக் கொண்டு தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். என் முடம் சரியானது, இப்பொழுது நான் நடப்பேன், ஓடுவேன், ஆடுவேன் என்று தேவாலயத்துக்கு வந்தான். யாரு? தாவீது. ஹல்லேலூயா. நீதியின் கதவுகளை திறவுங்கள், நான் அதுக்குள்ளே உட்பிரவேசித்து என்னை நடத்தி வந்த அபிஷேகித்த என் தேவனாகிய கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதம் 118. ஹல்லேலூயா. மறக்கவே கூடாதுங்க. அவன் அடிமைக்கு மேல அடிமையா வச்சிருந்தாங்க, அவனை மறந்துட்டாங்க. அவங்க பாட்டு போய் கேட்கறாங்க, எத்தனை பிள்ளைகள்? 7 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? ஆனா 8 பேரு. ஆனா அவர் சொல்றாரு, ஈசாய் உனக்கு எத்தனை பேர் பண்ண அபிஷேகம் பண்ணணும்? 7 பிள்ளைகள். தோ வந்துட்டார். யார் இவரு? ஷம்மா. யாரு? தாளந்துல நிறைந்தவன். ஏய் பா. இவர் பேர் என்ன? எலியாப். தேவனை போல ஒரு. ஏய் போ. 7 பேரும் கடந்து போறாங்க. ஹல்லேலூயா. அபினதாப் போறான், ஷம்மா போறான், இவன் போறான், 7 பேரும் போறான். எல்லாரும் அனுப்பு. இவங்க யாரும் கிடையாது. உனக்கு 7 தான் குமாரர்களா? கர்த்தர் கேட்க வைப்பார். நீங்க மறந்துருப்பீங்க, உங்க சொந்தக்காரர் மறந்துருப்பாங்க, எல்லாம் மறந்துருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போய் கேள், இன்னொருத்தன் இருக்கிறான். தேவாலயத்துக்கு உள்ள போய் என்ன துதிக்கும்படியா ஒருத்தனை வச்சிருக்கிறேன். இந்த யோனத்தானையோ இல்ல மற்ற இந்த சுத்தி இருக்கிற அந்த அபினதாபு, இந்த இந்த இவங்க எல்லாம் எலியா போல நான் அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டா சவுல் கிட்ட ஓடி போயிட்டு, ஐயா நான் உங்களுடைய போர் சேவகன், என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார்னு நினைப்பானுங்க. ஆனா தாவீது அப்படி கிடையாதுங்க. தாவீது கிடையாது. அவனை கணக்கிலே சேர்த்துக்கல. அவனுக்கு கசப்பு கொடுக்குறாங்க, காடி நிறையில அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் நடக்குது.
சமஸ்த இஸ்ரவேலுக்கும் இருக்கிற நியாயாதிபதி வந்து அபிஷேகம் பண்ண போறாரு, பலி விருந்து நடக்குது. ஆனா அங்க தாவீதுக்கு அழைப்பே இல்ல, மறந்துட்டார். ஆனா ஆண்டவர் சொல்ற, இந்த 7 பேர் கிடையவே கிடையாது, இந்த 7 பேரை நான் பார்க்கவே இல்லை, எனக்கு இன்னொருத்தர் இருக்கிற அவன் தான் வேணும். எல்லாராலையும் மறக்கப்பட்ட உன்னை கர்த்தர் நினைவுபடுத்துவார், அவன் தான் எனக்கு வேணும். அவனை கூப்பிட்டுட்டு வானவனே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து நடுவில் நிறுத்த உடனே சாமுவேல் என்ன பண்றாரு, ஏய் வா இயேசுவின் பா அப்படின்னாரா, உடனே எழுந்துகிறார். ஐயோ தேவ மனுஷன் வந்து விட்டான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லி எழுந்து அவனை அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் அடைந்த தாவீது துள்ளி குதித்து எழுந்து அப்படியே, நீதியின் கதவுகளே திறவுங்கள், அதற்குள்ள நான் உட்பிரவேசிப்பேன். ஊழியக்காரங்க, தேவ பிள்ளைங்க, சபையை எப்படி பார்க்கறான் பாருங்க, நீதியின் கதவுகளே. எனக்கு வசனம் தெரியும், பாட்டு தெரியும், சபை தெரியும், அலங்கார வாசல் தெரியும், ஆனால் நான் சப்பானியை போலத்தான் இருப்பேன்னா ஆண்டவர் சொல்ல, நீ எழுந்துரு, உன் கால்கள் பலனடையட்டும், நீ இப்போ துதித்து பாடணும். அல்லேலூயா. இப்போ சப்பானியையும் நம்ம ஆசீர்வாதத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. அவனுக்கு பிச்சை கிடைக்குது, திருப்தி ஆகிறான். அவன் என்ன பண்றான், அப்படியே மடமாயிட்டமே யோசிக்காம அவன் அங்கே போயிட்டு 4 பேருக்கு கூட்டு போய் உட்கார வைக்கிறான், நீ பிச்சை எடுத்து பொழைச்சிக்குப்பான்னு. அவன் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிறான். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் திரும்ப கிடச்சிருச்சு. அவன் பிறந்ததுலேருந்து என்னெல்லாம் பண்ணாங்களோ பரவாயில்ல, அலங்கார வாசலில் வந்தோன்னு எல்லாம் கிடச்சிருச்சு, திரும்ப கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா திருப்தியும் ஆயிட்டான். ஆனால் அவனால் துதிக்க மாத்திர முடியல, ஏன்னா காலு முடமா இருக்குது. வாயில துதிக்கலாம், ஆனா எழுந்து குதிச்சு துதிக்க முடியல. அப்போ ஊழியக்காரன் வந்து எழுப்பி விட்ட உடனே எழுந்து குதித்து துதித்து ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அப்ப நம்ம ஆலயத்தை அசட்டை பண்ணக்கூடாதுங்க. யார வேணா இருங்க, இனிமேல் கர்த்தருக்கு பிரியமா இருங்க. ஆலயத்துக்கு வருவதை நாடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பாருங்க. 6 நாள் உங்க வேலையெல்லாம் நீங்க, ஆனா 7வது நாள் சபை, இந்த வாரத்தின் முதல் நாள் கர்த்தருக்கு என்று நான் கொடுத்து விடுவேன் என்று விசுவாசத்தோடு வந்து பாருங்களேன். இந்த வருஷத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு தாங்க. இப்போ துதிப்பீர்கள். அடுத்தது வாசிங்க யோவேல்ல. ஐயோ அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. கடங்கார வந்து வெட்கப்படுத்த முடியாது. உங்க டீச்சர் உங்க பசங்களை பார்த்து படிக்கவே மாட்டோம் மக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. திரும்பி வாசிங்க அடுத்த தொடர்ந்து. ஆமென் அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நீங்க அடைஞ்சு அவரை துதிக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாது. ஏன் அப்படி சொல்றேன்னா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் மேல் ஹல்லேலூயா அவர் லீபனோன் சபை நடுவுல, உங்க வாழ்க்கை நடுவுல, உங்க படகு நடுவுல, உங்க ஜீவியத்தின் நடுவுல இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்கு நடுவுல யார் இருக்கிறா? தகப்பன் தாய்க்கு நடுவுல யார் இருக்கிறா? பிள்ளை தாய்க்கு நடுவுல யார் இருக்கிறா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நானே தேவன் உன் நடுவுல இருக்கிறதை. ஹல்லேலூயா. You must keep God in center. உன் ஆசீர்வாதத்துக்கு தடை ஏன் ஸ்டக்காய் நிக்கிறோம்? ஏன் நாத்தடிக்கிற தண்ணியை போல இருக்கிறோம்? ஏன் சேரு நம்ம மேல பூசின மாதிரியே ஒரு ஃபீலிங்கு? என்னதான் சென்ட் அடிச்ச மாதிரி உன் மேல ஸ்மெல்லு நல்லா எல்லாமே இருக்குது, ஆனா கொஞ்சம் ஸ்மெல்லு மாத்திரம் இருக்குது. எல்லாமே இருக்குது, ஜீவி இருக்குது, ஜபம் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாம். ஐயோ அந்த சப்பானி எழுந்து ஓடுறதை விட நீ அதிகமா எழுந்து ஓடுற, ஆனா கொஞ்சம் நாத்த மாத்திரம். அல்லேலூயா. என்ன ஸ்மெல்லுனா கர்த்தர் விரும்பாத அந்த ஸ்மெல்லு. ஆவியான அந்த பரிமள தைல நறுமணத்தை எடுத்து சக்கு சக்கு சக்குன்னு ஸ்மெல்லு மேல அடி, நீ மனமா வீசுவாய், கிறிஸ்துவின் நறுமணமாய் மாறுவாய். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலிலே வாசிங்க, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிற. அல்லேலூயா. அவர் சொல்லிருக்கல, நான் இஸ்ரவேலுக்கு தலையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், நான் இஸ்ரவேலுக்கு சைடுல இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், நான் இஸ்ரவேல் கிழக்குல இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு? He wanted to be the center of the family. அவர் உங்க குடும்பத்தின் நடுவே இருக்க விரும்புகிறார். அவர் சைடுல ஓரத்துல போட்டால காலண்டர்ல இல்ல,
நடுவுல இருக்க விரும்புகிறார். உன் வியாபாரம், உன்னுடைய பணம், உன்னுடைய புகழ், உன்னுடைய எல்லாவற்றுக்கும் மத்தியில நான் நடுவுல இருந்தால்தான். ஹல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு நிறைய வெக்கம் என் வாழ்க்கையில வந்துட்டே இருக்கு, என்னோட வியாபாரத்துல வந்துகிட்டே இருக்கு, என் படிப்புல வந்துகிட்டே இருக்கு, எங்க போனாலும் வெக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன்னா கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே அவர் நடுவிலே இருக்கிறார் என்பதை வாசிங்க. நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரே உங்கள் தேவனாகிய கர்த்தர். நடுவுல இருக்க வேண்டியவர் அவர்தான், வேற ஒருவரே இல்லை. வாசிங்க. அறிந்து பாருங்க, அவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாருங்க. என்ன சொன்னாரு? நான் ஒருவரே, அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே. அறிக்கை செய்வோமா? ஒருவரே. நடுவில் இருப்பவர். ஹல்லேலூயா. அவர் தான் நடுவில் இருக்கணும். இப்ப சொல்றாரு, நடுவுல நான் இருக்கிறேன், நான் ஒருவரே கர்த்தர் என்பதை கர்த்தர் நல்லவர் என்பதை. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் அப்படி என்பதை நீங்க அறிஞ்சுக்கணும். யாரையும் நடுவில் வைக்காதீங்க. இஸ் மை குட் ஃப்ரெண்ட், தூக்கி குப்பையில. இஸ் மை குட் வெல்விஷர், தூக்கி குப்பையில. அவர் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் என்றாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கணவனை அவர் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். ஹல்லேலூயா. உன் மனைவியை அவளையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடிக்கும். உன் தாயை ரொம்ப பிடிக்கும். உன் மனைவி, நான் தாயை நேசிப்பது போல மனைவி தாயையும் நேசிக்கணும், மனைவியையும் நேசிக்கணும். மனைவியோடு இருந்தபடியினால் தான். ஹல்லேலூயா. 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 ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்த்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சுதந்திர வலையை காண முடிந்தது. என் மனைவிக்கு முடியல, அம்மா மனைவிக்கு முடியலன்னு ஊரெல்லாம் போய் சொல்லி சொல்லி சொல்லி, எனக்கு நீ மனைவியா இருப்பாயா, எனக்கு ஒரு பிள்ளை பெற்று தருவியா, நான் எங்கேயும் போய் எஞ்சல. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு நடுவே நான் ஒருவரே. அதான் பெரிய பாயிண்ட். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலுக்கு நடுவே, உங்க ஜீவியத்துக்கு நடுவே அவர் ஒருவரையும் வைத்துக் கொள்கிறேன், இயேசுவையும் வைத்துக் கொள்கிறேன், எனக்கு பிடித்த சொந்தக்காரரையும் வைத்துக் கொள்கிறேன், என் நண்பரையும் வைத்துக் கொள்கிறேன், கூட அவரும் செட்டிங்ல வைத்துக் கொள்கிறேன்னா. ஹல்லேலூயா. மனைவியை கனம் பண்ணு, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு, உன் சபையை கனம் பண்ணு, பரிசுத்தமா இருக்க முயலு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம அழிந்து விடுவோம். சொன்னல, எந்த பள்ளம் எங்க போதுனே, அந்த பள்ளத்துக்கு பேர் தெரியுமா? பாட்டம்லெஸ் பிட். அதுக்கு தமிழ் ஏதாவது தெரியுமா? அகால பாதாளம், முடிவே இல்லை. ஏதாவது சென்டிமீட்டர் உள்ள விட்டா கூட அதுக்கு எண்டே கிடையாது. அந்த பேரே அகால பாதாளம். இங்கிலீஷ்ல பாட்டம்லெஸ் பிட். அதாவது உள்ள போயினே இருக்கும், எவ்வளவு தூரம் நீங்க கையை விட்டாலும் போய்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு எண்டே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க போயினே இருக்கீங்க இல்ல கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா, நீங்க தான் முடிவு பண்ணி ஆகணும். ஹல்லேலூயா. வாழ்விலும் புடி, தாழ்விலும் புடி. எதுக்கு அவ போய் சொல்றியா? ஹல்லேலூயா. உன் வாழ்விலும் கணவன் மனைவி ஆன பிறகு ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. என்ன தெரியுமா? என்னது? கல்யாணம் ஆன பிறகு நம்ம கிட்ட இருக்கவே கூடாத விஷயம் டைவர்ஸ். அந்த தாட் கூட நம்ம கிட்ட இருக்க கூடாது. இந்த தாட்டே வரக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன தாட்? டைவர்ஸ். இந்த தாட்டே வரக்கூடாது. வரும், அப்படிதான் இருக்கும். பாஸ்டர், இந்த பொண்ணு ஷிலோவா பண்ணுது எல்லாத்தையும். அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, பாஸ்டர் இவர் எல்லாத்தையும் வேகமா பண்றாரு. கர்த்தர் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காரு. நான் உங்களுக்கு இல்லை, ஆமோசன வீட்டில் சொன்ன நினைக்கிறேன். ஆண்களுடைய மூளை பட்டி பெட்டி 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 பெட்டியா இருக்கும், பெண்களுடைய மூளை நூடுல்ஸ் போல இருக்கும். இது சயின்ஸ். நீங்க எங்கேயாவது போய் கூகுள் கூட பண்ணி பாருங்க. பெண்கள் மூளை பார்த்தா நூடுல்ஸ் கழிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஆண்களோட மூளை பெட்டி பெட்டியா பெட்டி பெட்டியா பெட்டி பெட்டியா பார்ட்ஸ் பார்ட்ஸா பார்ட்ஸ் பார்ட்ஸா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு பாட்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த வேலையை ஸ்பீடா செஞ்சிடும், அந்த பாட்ஸ் கட கட கடன்னு செஞ்சிடும். ஆனா இந்த நூடுல்ஸ் இது பார்த்தீங்களா, சிக்கின அப்படியே சுத்தம், ஆனா செஞ்சு முடிச்சிடும். அவர்கள்
வேகமாய் கடகடன்னு அவங்க வேலையை செஞ்சுட்டு ஈவினிங் களைப்பாயிடுவாங்க. ஆனால் சகோதரிமார்கள் பாருங்க, 6 மணிக்கு எழுந்துப்பாங்க, நைட்டு இரவு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் டயர்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நூடுல்ஸ் போல. அல்லேலூயா. அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டாங்க. பாஸ்டர், எனக்கு என்ன போல வேகமாக மனைவி வேணும், வர வாழ்க்கையில் கண்டே பிடிக்க முடியும்னால. பாஸ்டர், எனக்கு அவர் வேகமாக, என்ன போல அவர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும், கண்டே பிடிக்க முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவரை மனைவியாய் கணவனாய் ஏற்றுக்கொண்ட உடனே அவளுடைய அந்த ஸ்லோனஸ் உண்டு, அவருடைய வேகம் உண்டு. 2 பேரும் அனுசரிச்சா தான் கணவனும் மனைவியுமா இருக்கவே முடியும். புரியல? இதை நான் ஈவினிங் கிளாஸ்ல எடுக்கும் போது உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். யூ மஸ்ட் அக்செப்ட் உமன் as a woman, men as a men. ஆண்களை ஆண்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெண்களை பெண்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்கள் செய்வது போல பெண்களிடத்தில் எதிர்பார்க்க கூடாது, பெண்கள் செய்வது போல ஆண்களிடத்துல. ஹல்லேலூயா. எப்பா பார்த்தாலும் இப்படிதான் பாஸ்டர்னா, அவ அப்படித்தான். கர்த்தர் படைப்பே அப்படித்தான். அவளை நீ ஏற்றுக்கொள்வது தான் கர்த்தர் உனக்கு அவளை கொடுத்திருக்கிறார். பர்ஃபெக்டா வேணும்னா இந்த உலகத்துல கிடையாதுங்க. இந்த உலகத்துல பர்ஃபெக்டா ஒரு பீஸ் கிடையாது. ஹல்லேலூயா. பர்ஃபெக்டா இருக்கிற ஒரே பீஸ் அவர் மாத்திரம்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் வரும்போது நம்ம மனவாட்டி, அவர் மணவாளன். அந்த ஆட்டுக்குட்டி கல்யாணம் தெளிவானதா இருக்கும். இப்போ நடக்கிற கல்யாணம் கொஞ்சம் குழப்பமாத்தான், ஆனா அந்த குழப்பத்துக்குள்ள கர்த்தர் தெளிவுகளை கொண்டு வருவார். அதனால தான் அவர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே நான் ஒருவரே நடுவுல இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்களாக. அப்படி அறிந்து கொண்டால், ஐயோ பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சொன்னதை திரும்பியும் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இதுதான் நம்முடைய மொத்த வாக்குத்தத்தம் இந்த வருஷம். இதை நம்ம புரியாம எதேதோ அப்படியே தாட்ல போறோம். இதுதான் நமக்கு மெயின் ஆசீர்வாதம். இதை தானே வைக்க போறோம். போன வருஷம் என்ன சொன்னாரு? இந்த பூமியில சகல ஜனங்களை பார்க்கலையும் கீர்த்தியும். இந்த வருஷம் திரும்ப அளிப்பேன், திருப்தி அடைவாய், துதிப்பீர்கள், வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இந்த 4 விஷயத்தை கொடுத்துட்டு இப்போ சொல்றாரு பாருங்க, வாசிங்க அடுத்த வசனத்தை. அதற்கு பின்பு, எதற்கு பின்பு? அவர் திரும்பவும் அளித்து, அவர் திருப்தி அடித்து, அப்புறமா அவரு துதித்து. 4வது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெட்கப்பட்டு போக மாட்டேன், பணத்தால வெட்கப்பட்டு போக மாட்டேன், உன் கடத்தால வெட்கப்பட்டு போக மாட்டேன், உன் குணத்தால வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறபடியா நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை நீ உயர்த்தி நீரே, என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. கையெட்டி சொல்லுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை நீ உயர்த்தி நீரே, என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியா சொல்லுவோம், நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோமே, வெட்கப்பட்டு
அருமையான நேரத்தில் கர்த்தர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா கேட்டது ஒண்ணுமே குப்பையில் போயிடக்கூடாதுப்பா. எங்கேயோ ஒரு இடத்துல மறந்து தொலைஞ்சோ போயிடக்கூடாது. உள்ளே அப்படியே ஊர்ந்து நல்ல நிலத்துல போட்ட விதையாய் கனி கொடுக்கிற மரமாய் ஆசீர்வாதங்களை பார்க்கிற ஜீவியமாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் முன் நிறுத்த போகிறபடியா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு பிசாசு என்ன நினைச்சாலும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, வெட்கப்பட்டு நான் போக மாட்டேன், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன்.